தமிழகத்தில் புற்றுநோய் பாதிப்பு கிடுகிடு உயர்வு. சுகாதாரத்துறை அறிக்கையில் பகீர் தகவல். வரும் ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து உயரக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். 2025ஆம் ஆண்டில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட நோயாளிகளில் பெண்கள் 53,542 பேரும் ஆண்கள் 46,555 பேரும் ஆவர். சென்னை. தமிழ்நாட்டில் புதிதாக புற்றுநோய் பாதித்தவர்களின் எண்ணிக்கை ஒரே ஆண்டில் முதல் முறையாக 1,00,000-ஐ தாண்டியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் 2025ஆம் ஆண்டிற்கான சமீபத்திய புள்ளிவிவரங்களின் படி மாநிலத்தில் புதிதாக புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1,97,000 ஆக உயர்ந்துள்ளது. இது நிகழ்வுகளில் கூர்மையான மற்றும் தொடர்ச்சியான அதிகரிப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது தடுப்பு, ஆரம்பகால கண்டறிதல் மற்றும் சிகிச்சை திறன் குறித்து சுகாதார அதிகாரிகளிடையே கவலைகளை எழுப்புகிறது. வலுவான பரிசோதனை திட்டங்கள் மற்றும் வாழ்க்கை முறையில் தலையீடுகள் இல்லாமல் வரும் ஆண்டுகளில் எண்ணிக்கை தொடர்ந்து உயரக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சீராக இருந்தது. 2020 இல் 68,750, 2021 இல் 76,968 ஆகவும், 2022 இல் 89,265 ஆகவும், 2023 இல் 92,816 ஆகவும், 2024 இல் 96,486 ஆகவும் இருந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு 1,00,000-ஐ எட்டியுள்ளது. இந்த தொடர்ச்சியான அதிகரித்து வரும் நோய் சுமையையும் மாவட்டங்கள் முழுவதும் ஒருங்கிணைந்த பொது சுகாதார நடவடிக்கைகளுக்கான அவசர தேவையையும் எடுத்துக்காட்டுகிறது. 2025ஆம் ஆண்டில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட நோயாளிகளில் பெண்கள் 53,542 பேரும் ஆண்கள் 46,555 பேரும் ஆவர். தமிழ்நாட்டில் தற்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,09,097 ஐ எட்டியுள்ளது. அதன்படி சென்னையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 8,505. காஞ்சிபுரத்தில் 7,295 பேரும் வேலூரில் 6,525 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டில் 10,821 இறப்புகள் கருப்பை, மார்பகம் மற்றும் கர்ப்பப்பை வாய்ப் புற்றுநோய்களால் மட்டுமே ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது.